கார்த்தி ரேவதி சீரியலில் சூப்பராகவே ப்ரொமோ வந்திருக்குது. என்ன ப்ரொமோன்னு பார்த்தோம்னா, கார்த்திகிட்ட வந்து ரேவதி வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே உங்களை நான் லவ் பண்ண வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ஒரு மாதம் இல்லை, நீ எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் சரி தான், நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன், நீ பேசாமல் வந்து நீ ஆசைப்பட்டபடியே நீ ஆஸ்திரேலியா கிளம்பு அப்படிங்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா கார்த்திகிட்ட ஒரு சவாலவே வந்து ரேவதி சொல்கிறாங்க, ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து லவ்வை சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக நான் ஆஸ்திரேலியா நான் கிளம்பி போயிருது அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, கார்த்தி வந்து சவாலை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்களா தோக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தி ரேவதி கடற்கரைக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுமே ரேவதி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி எப்படியாவது கார்த்திகிட்ட தன்னுடைய காதலை நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இன்னொரு பக்கம் மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து சொல்கிறாங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறீங்க, எங்கிட்ட இருந்து என்னுடைய மகேஷை பிரிச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னா சந்தோஷமாக வாழ்ந்துருவீங்களா என்ன, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் பாரு, ரேவதியோட கதையை நான் முடிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நவீனும் துர்காவும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு மயில் வாகனம் ரோகிணி அவங்களும் வந்திருக்கிறாங்க. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, ரோகிணி நம்ம அவசரப்பட்டு வந்தனால சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே, நான் வந்து வேணா அவங்ககிட்ட வேணா சாப்பாடு ஏதாவது கேட்கட்டுமா அப்படிங்கும்போது, என்னங்க இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, இல்லை சாப்பாடு நான் அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வரேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துட்டு போய் சாப்பாடு கேட்டுட்டு இருக்கவும் எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. என்னது ஒருத்தர் கூட நம்மளுக்கு சாப்பாடு தரமாட்டுக்காங்க அப்படிங்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் வந்து அவங்க துர்கா கிட்ட சொல்கிறாங்க, உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கவோ, அப்ப சாப்பாடு கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க. அதை பார்க்கும்போது வெறும் சாப்பாடு மட்டும் தான் எடுத்து வந்திருக்கிறாங்க. ஐயோ நான் அவசரத்தில் வந்தனால குழம்பு மறந்து போயிட்டேனே, சரி யாருக்கிட்டையாவது போய் குழம்பு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போகவும், என்னங்க சொல்றீங்க குழம்பு வாங்க போறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் துர்கா நான் அவசரத்தில் வந்தனால அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையாட்ட கேட்டு வராங்க. கடைசியில் மயில் வாகனமும் அவங்க நவீனும் பார்த்தோம்னா ரேவதி கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. அங்கே வந்ததுமே ஐயோ இது என்னது நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, ஆமாம் நான் ரோகிணியோட வந்தேன், அதனால நான் வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன், கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு வந்து ரேவதிட்ட கேட்கவும், அடுத்துக்கு பார்த்தோம்னா நவீனை காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நவீன் நீ எங்கே எப்படி அப்படிங்கும்போது, நான் வந்து துர்காவோட வந்தேன், துர்கா கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினச்சேன், அதனால தான் வந்தேன், நீ இப்போ வந்து எதுவுமே சொல்லிடாத, நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்தேன், கொஞ்சம் குழம்பு தர முடியுமா அப்படிங்கவும் உடனே கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து நவீனுக்கு குழம்பு கொடுக்குறாங்க, மயில்வானுக்கு சாப்பாடு கொடுக்கவும் அவங்க 2 பேருமே ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ரேவதி வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நான் வந்து என் மனசில் உள்ளதை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நானும் உன்ட்ட அடிக்கடி நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்றதுக்காக வர, ஆனால் கடைசியில் சொல்லாமே போயிருந்த, என்னதான் நீ சொல்ல வர அப்படிங்கவும், அப்போ ரேவதி சொல்றதுக்காக வரும்போது எங்கே பார்த்தோம்னா மாயா வந்து அந்த கூர்மையான ஆயத்தை எடுத்துட்டு வரும்போது ரேவதியோட கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்ட்டு முடிவோட அவங்க வராங்க. அப்போ எதுக்கு ஒருத்தர் வரவும் அவங்க வந்து மாயாவே இடிச்சிருந்தாங்க. இடிச்சதுமே அவங்க கையில் இருந்த அந்த பொருளை கீழே போட்டுருந்தாங்க. என்னங்க கையில் இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கிறீங்க, எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது. அப்போ ரேவதி வந்து கவனிக்கல, ஆனால் கார்த்தி கவனிச்சிருந்தாங்க மாயாவை, அந்த பொருளையும் கவனிச்சிருந்தாங்க. அப்போ வந்து மாயா பார்த்தோம்னா ஐயோ எல்லாரும் நம்மளை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு ஓடவும், அப்போ ரேவதிட்ட வந்து கார்த்தி கொஞ்சம் இரு வாரன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து மாயாவை கையங்குலமாக பிடிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்துருப்ப இந்த பொருள் எடுத்துகிட்டு அப்படிங்கும்போது, ஆமாம் என்கிட்ட இருந்து மகேஷை பிரிச்சுட்டே இல்லை, அதனால தான் உங்ககிட்ட இருந்து உன் பொண்டாட்டியை பிரிக்கிறதுக்காக தான் நான் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்தேன், ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் எல்லாரும் என்னை பார்த்தனால தான் நீ இது தப்பிச்சுட்டு அப்படிங்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பொண்டாட்டி இல்லாமல் நீ தனியாக இருந்தால் தான் அதோட அருமை உனக்கு தெரியும், என்கிட்ட இருந்து என் மகேஷை பிரிச்சுட்டே இல்லை, ஆனால் இன்னைக்கு வேணால் ரேவதி தப்பிச்சிருக்கலாம், என்றைக்குமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி போகவும் கார்த்தி சொல்றாங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வராங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி என்னாச்சு அப்படிங்கும்போது, அப்போ மாயாவோட விஷயத்த எதுவுமே கார்த்தி சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, இப்போ மாதிரி உன் மனசில் உள்ள விஷயத்த சொல்லு அப்படிங்கவும், அப்போ வந்து தன்னுடைய காதலை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே வந்து கார்த்தி சொல்றாங்க, இல்லை நான் சொல்றதை கேளு, நீ ஆசைப்பட்டபடியே நீ ஆஸ்திரேலியா போய் நீ வேலையை பாரு, உனக்கு வந்து அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, நீ அதை தானே தேர்ந்தெடுத்த, இப்போ எதுக்காக உன் மனசை மாற்றிக்கிடுத, நீ ஆசைப்பட்டபடியே நீ அங்கேயே போ,
அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் அது எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கவும் அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, என்ன கார்த்தி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ வந்து என்னை ஏற்றுப்பேன்னு நினச்சா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, ஆஸ்திரேலியா போகிற முடிவெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், அப்போ இருந்த மனநிலைமை வேறு, நான் இப்போ இருக்கிற மனநிலைமை வேறு, அன்னைக்கு வந்து எனக்கு ஒன்று பிடிக்கல, உன்னை வந்து ஒரு மோசமானவன் சொல்லி நினச்சேன், ஆனால் அதுக்கு பிறகு நீ எவ்வளோ நல்லவன், எனக்காகவும் என் வீட்டுக்காகவும் நீ எவ்வளவோ செஞ்சுருக்கிற, அப்படி இருக்கும்போது உன்னை இன்றைக்கி நான் மனசார நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், அதனால நான் ஒன்றுமே போக மாட்டேன், உன்னை விட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எனக்காக ஒன்றும் மனசை மாற்றிக்க வேண்டாம், நீ வந்து ஆசைப்பட்டபடி நீ ஆஸ்திரேலியா போ அப்படிங்கவும் உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, 1 மாதம் உனக்கு எனக்கும் ஒரு சவால் நம்ம விடுவோமான்னு கேட்கும்போது அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அப்போ நம்ம அந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் ஆஸ்திரேலியா நான் கிளம்பி போகிறேன், அதே மாதிரிக்கு நான் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே கார்த்தி கேட்குறாங்க, என்ன சவால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1 மாதத்துக்குள்ளே நீ வந்து என்ன லவ் பண்ற அப்படின்னு நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா அது நடக்காது அப்படிங்கும்போது அப்போ ரேவதி வந்து சிரிக்கிறாங்க, நான் தான் 1 மாதம் டைம் கொடுத்துருக்குறோம்ல, இன்றைக்கே நீ இப்படி சொல்லக்கூடாது, 1 மாதம் டைம் கொடுத்துருக்கோம்ல, அதுக்குள்ளே என்னனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சிரிக்கிறாங்க, கண்டிப்பாக நீ அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கவும் கார்த்தி எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து அவங்க கீழே படுக்கவும் உடனே ரேவதி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்தியை போட்டு சீண்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன கார்த்தி கீழே படுத்துருக்கிற, மேலே வந்து கட்டில் படுத்துக்க அப்படிங்கும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, நீ எப்போ வந்து கட்டில் தானே படுப்பேன், நான் கீழே தானே படுப்பேன், அப்புறமா எதுக்காக நீ இன்னைக்கு வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, இங்கே பாரு, நீ என்ன பேசுனாலும் சரிதான், என் மனசு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க பாட்டுக்கு திரும்பி படுத்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன கார்த்தி உன் மனசை மாற்ற முடியாது சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, பாரு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரிக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாரு அப்படிங்கவும் அப்போ ரேவதிக்கு வந்து ஞாபகம் வருது, அதாவது தீபாவோட அம்மா வந்து தீபா பாட்டு பாடுறது வந்து கார்த்திக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ரேவதிக்கு ஞாபகத்துக்கு வரவும் உடனே வந்து ரேவதி நினைக்கிறாங்க, அவருக்கு பாட்டுனா ரொம்பவே பிடிக்கும்ல, தீபா வந்து அப்படி தானே கார்த்தியோட மனசில் வந்து இடம் பிடிச்சாங்கன்னு அப்படின்னு தீபாவோட அம்மா சொன்னாங்க, நம்மளும் பாட்டு கற்றுக்கிட்டு நம்மளும் பாட ஆரம்பித்தா என்ன, அப்போ அவர் மனசு மாற ஆரம்பிச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அடுத்ததாக ஒரு பிளானை போடுறாங்க, அதாவது தீபா மாதிரிக்கு நம்மளும் பாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ரேவதி பார்த்தோம்னா நேராக அவங்க தீபாவோட அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. அப்போ சொல்லுமா ரேவதி, என்ன திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தீபாவோட பாட்டுன்னா கார்த்திக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்களா, நானும் வந்து அந்த மாதிரிலாம் பாட்டு கற்றுக்கலான் இருக்கிறேன், அதனால தீபா பாடின பாட்டு ஏதாவது கேசட் ஏதாவது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எப்படிமா இல்லாமல் போகும், என் தீபாவுக்கு பாட்டுனா உயிர், எனக்கு என் தீபானா உயிர், அப்படி இருக்கும்போது அந்த பாட்டெல்லாம் என்கிட்ட இருக்குதுமான்னு உனக்கு தாரேன், நீயும் போட்டு கேளு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க தீபா பாடின அந்த பாட்டு கேசட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது தீபா பாடின பாட்டை நம்ம பாடணும், பாடி நம்ம கார்த்தி மனசுல நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தீபா பாடின பாட்டெல்லாம் வந்து ரேவதி வந்து போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ரேவதி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.